Hi friends, welcome to Beauty Kitchen Face Pack. இன்னைக்கு பாதாம் வச்சு ஒரு ஃபேஸ் க்ரீம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாதாமில் நான் வீடியோ போட்டு இருக்கிறேன். இருந்தாலும் இப்போ இன்னொரு வீடியோ உங்களுக்கு பாதாமில் எந்த டைப்பில் உங்களுக்கு உங்கள் முகத்துக்கு செட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் போடுற வீடியோ கம்பல்சரி நீங்கள் அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணணும்னு சொல்ல. உங்களுக்கு எது செட் ஆகுதோ உங்கள் முகத்துக்கு அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 2 நாள் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட்டு. இல்லை ஒரு வாரம் நீங்கள் போட்டிங்கன்னா இது நம்மளுக்கு செட் ஆகல, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு. ஏன்னா சில பேர் ஸ்கின்னுங்களுக்கு எது செட் ஆகுது, சிலது செட் ஆகுதில்ல. அதனால இன்றைக்கி பாதாமில் க்ரீம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செஞ்சு நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு காட்டுறேன். அண்ட் நைட்டே ஒரு 10 பாதாம் கிட்ட ஊற வச்சுருக்கிறேன். நைட்டே ஊற வச்சிடணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பண்ணால் நல்லா தோல் வந்துடணும் இந்த அளவுக்கு. அடுத்து அலோவேரா ஜெல்லு. உங்கள்கிட்ட அலோவேரா ஜெல்லு இல்லை கத்தாழை இருக்குதுன்னா கூட நீங்கள் கத்தாலேருந்து ஒரு மீடியம் சைஸ், சின்ன சைஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஜாஸ்தி போட்டிங்கன்னா க்ரீம் ஸ்ட்ரெச்சர் வராது. அடுத்து ரோஸ் வாட்ரு. அடுத்து விட்டமின் இ கேப்சூல். இப்போ இது 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீமு பாதாமில் நம்ம ஸ்கின்னு நல்லா ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கும். நல்லா சூப்பராக ரிசல்ட்டை கிடைக்கும் நம்மளுக்கு பாதாமில். அலோவேரா நம்ம அந்த ஈரப்பதம் சீக்கிரம் காயாததுக்காக அது மூஞ்சில் இருக்கணும். நம்ம போடுற க்ரீமு பேக்கேஜ்னால அலோவேரா யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கிது. அலோவேரானால சாஃப்ட்னஸ் கொடுக்குது. ரோஸ் வாட்டர் ஸ்கின்னு க்ளோ பண்ணி கொடுக்கும். விட்டமின் ஏ ரிங்கிள்ஸு, இந்த கண்ணுக்கட்ட சுருக்கம் இருக்கிறது, முகத்தில் அங்கங்கே அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். இது 4 பொருளை வச்சு தான் நான் எப்படியும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது தோலை உரிச்சிட்டு பாதாமை 10 பாதாம் தான் இருக்குது. நீங்கள் 4-5 பாதாம் எடுத்துக்கினீங்கன்னா மிக்சியில் அறியாது. அது இல்லாமல் இதெல்லாம் பண்ணும்போது செப்ரேட்டாக ஒரு ஜாரு நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் அதே மாதிரி தான் செப்ரேட்டாக வச்சுருக்கிற ஒரு ஜாரு. நீங்கள் வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஜாரெல்லாம் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா இதனால் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி ஜாரை யூஸ் பண்ணாதீங்க, செப்ரேட்டாக வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் தோலை உரிச்சிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நைட்டே ஊற வச்சா தான் இந்த தோலை நல்லா உரித்து எடுக்க முடியும். நான் ஒரு 10 பாதாம் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இது சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறது என்னன்னா, ரோஸ் வாட்டரில் சேர்த்து அரைச்சோம்னா சூப்பரான ஒரு ஸ்மெல்லும் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த 10 பாதாமும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஊற்றி இப்போது இது நல்லா நைஸாக கொஞ்சம் நல்லா மொய்யாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த க்ரீமும் வரும். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் இது போட்டு தேவையான அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஊற்றி நான் அரைச்சி எடுத்துன்னு காட்டுறேன். பாருங்கள், அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு க்ரீம் போல் வரும். இப்போ இது ஒரு கிண்ணு எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு இப்போ இதெல்லாம் இதில் நம்ம அரைச்சிருந்து இது பாதாம் எல்லாம் ஃபுல்லாக அதில் போட்டுக்கலாம். ரொம்ப ரோஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சோம்னா நம்மளுக்கு பச்சை தண்ணி மாதிரி ரொம்ப தண்ணியாக தான் க்ரீம் ஸ்ட்ரெச்சருக்கு வராது. ஒரு அளவுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். பத்து பாதாம் போட்டு எனக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது பண்ணும்போதே இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இந்த குறைன்னு கொடுத்து இதில் நீங்கள் ஃபேஸ் மாஸ்க்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டு உங்கள் முகத்தில் கூட நீங்கள் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சக்கெல்லாம்
தேவையில்லை. 10 பாதாம் போட்டதுக்கு இந்த அளவுக்கு வருது. நீங்கள் 2, 3, 4, 5 போட்டிங்கன்னா வராது. இப்போ இது நான் யூஸ் பண்ணாக்கா ஒரு 2 வாரத்துக்குள்ள நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் அலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் போடுறேன். மறுபடியும் அது க்ரீம் ஸ்ட்ரெச்சருக்கு வரலனாக்கா இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம். ஆனால் இது 1 டீஸ்பூன் போதும். ஏன்னா இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா இது 1 டீஸ்பூன் போதும். நீங்கள் குறைன்னு அரைச்சிட்டு கொஞ்சமாக வந்துச்சுனாக்கா, அதாவது நம்ம கை வச்சு இது பண்ணால பாருங்கள் எவ்வளோ இதுவாக சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அலோவேரா ஜெல் போடும்போது எவ்வளோ ஒரு க்ரீம் போல் அந்த க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு தான். உங்களுக்கு இல்லை இன்னும் கெட்டியாக வேணால் கூட இன்னும் கொஞ்சம் நீங்கள் அலோவேரா கூட போட்டுக்கலாம். இது என்ன கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்து இதில் மிக்ஸ் பண்ண பொறுத்து விட்டமின் இ கேப்சூல் 2 எடுத்துக்கிறேன். பாருங்கள் விட்டமின் இ கேப்சூல் இது 3 சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா க்ரீம் போல் ரெடி. அவ்வளோ சூப்பராக ஸ்கின் நல்லா க்ளோவாக நல்லா ஒயிட்டிங்காக பண்ணி கொடுக்குது. அது இல்லாமல் சூப்பராக பிம்பிள்ஸ் இருந்தாலும் அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் அந்த ஓப்பன் போஸ் எல்லாம் நல்லா கிளியர் பண்ணி கூட கொடுக்கும். பாருங்கள் இது எப்படி அப்ளை பண்ணணும். நைட்டில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நீங்கள் 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் விட்டுக்கூட நீங்கள் கழுவிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு தான். இது உங்களுக்கு வேண்டாம் கூட நீங்கள் கை கால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். வெறும் முகத்துக்கு தான் சொல்ல கை கால் அப்ளை பண்ணிட்டு கூட காலையில் நீங்கள் கழுவிக்கலாம். அது இல்லாமல் இது முகத்துக்கு தினம் நீங்கள் நைட்டில் போட்டு நீங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு ஒரு 2 வாரம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ இது ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது 1 வாரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். வெறும் முகத்துக்கு போட்டோம்னா 1 வாரம் வரும். இல்லை நீங்கள் கை கால் அப்ளை பண்ணுறீங்கன்னாக்கா நீங்கள் ஃபுல்லு 10 பாதாம்ன்றது 20 பாதாம் எடுத்து இந்த அளவுக்கு தான் நீங்கள் அரைச்சிக்கணும். அப்போ தான் அவ்வளோ நல்லா இருக்கும். அரைச்சி இந்த மாதிரி நைஸாக இருந்துச்சுன்னா தான் நம்ம முகத்துலேயும் நம்ம போட்டு இருக்கிறோன்னு சொல்லிட்டு தெரியாது. அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன்னா நான் காட்டியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த டைப்பில் நீங்கள் ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு வந்த பிறகு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள். சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.